நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மெசேஜஸை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சில மெசேஜஸை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டெலீட் பண்ண மெசேஜை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரே கிளிக்கில் நம்மளால் என்ன மெசேஜை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி 500 லைக்குக்கு மேலே வரவங்க ப்ளஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கை நம்ம மொபைலில் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சாட் பின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே நமக்கு 3 பர்மிஷன் கேட்கும். அந்த 3 பர்மிஷனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. இதில் சென்டராக இருக்கக்கூடிய மெசேஜ் டெலீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு மெசேஜை கிளிக் பண்ணி அப்படின்னா நமக்கு அந்த மெசேஜ் செலக்ட் ஆகிடும். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய காப்பி ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த இடத்துல நமக்கு அந்த டெலீட் பண்ண மெசேஜ் சென்டராக டெலீட் பண்ண அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெலீட் பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஒரே கிளிக்கில் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ கிரேட் டே.